மட்டக்களப்பில் மயக்கமருந்து கொடுத்து சிறுமியை கடத்திய நபர்கள் மடக்கி பிடிப்பு. பரபரப்பில் மக்கள். முன்னாள் எம்பி சனத் நிசுந்தவின் சகோதரருக்கு 5 வருட சிறை தண்டனை. நீதிமன்றம் சற்று முன் அதிரடி தீர்ப்பு. மறைத்து கொண்டு வந்த கொகைன் போதைப் பொருளோடு இந்திய புவியியலாளர் அதிரடி கைது. கிளிநொச்சியில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடக்கும், அமைச்சர் உறுதி. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குங்கள், அரசாங்கத்திடம் உதய கம்மன்பில அவசர கோரிக்கை. பாடசாலை மாணவியொருவரை மட்டக்களப்பில் கடத்த முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளதோடு தனது மகளை தந்தையொருவர் மேலதிக வகுப்பிற்காக கூட்டிச் சென்று பலத்த மழை காரணமாக நேற்று வகுப்பு நடக்காது என்று ஆசிரியர் தெரிவித்ததை அடுத்து தனது மகளை அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு செல்லும் பாதையில் காரிலிருந்து தந்தை இறக்கிவிட்டுள்ளார். சிறுமி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என சில நிமிடங்களில் உறவினர்கள் தந்தைக்கு தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த தந்தை சம்பவ இடத்துக்கு உடனடியாக சென்றபோது அங்கு முச்சக்கர வண்டி ஒன்று சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிற்பதை பார்த்துள்ளார். முச்சக்கர வண்டியை அவர் நெருங்க முயன்ற போது அதில் இருந்த இளைஞன் தப்பியோடியுள்ளதோடு தனது மகள் முச்சக்கர வண்டிக்குள் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்த தந்தை அவரை உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதோடு சோதனை செய்த வைத்தியர்கள் சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியதோடு அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை எடுத்து செல்ல மற்றொரு இளைஞர் அங்கு வந்துள்ளார். இந்த முச்சக்கர வண்டி என்னுடையது, எனது நண்பனே இங்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி அதனை எடுத்து செல்ல பார்த்த நேரம் அங்கிருந்தவர்களோடு வாய்த்தர்க்கம் உண்டாகியுள்ளது. அந்த நேரம் குறித்த இளைஞர், நானே காவல்துறையினருக்கு கோல் பண்ணுகிறேன், காவல் நிலைய பொறுப்பதிகாரி எனது நண்பர் என்று சொல்லி அங்கு நின்ற பொதுமக்களை அச்சுறுத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை தடுத்து வைத்து நைய புடைத்ததோடு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கி அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். காவல்துறை நடத்திய விசாரணைகளில் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு 11 மணியளவில் கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் என்றும் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மறைந்த சனத் நிசுந்தவின் சகோதரரும் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான ஜெகத் சமந்தவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனைக்கு காரணம் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை அச்சுறுத்தியமை, அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடியமை போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளதோடு குறித்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்று பலரும் கேள்வி கேட்டிருந்த நிலையில் இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிசாந்த அபசேன குறிப்பிட்டுள்ளார். இன்று கண்டியில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதோடு இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்த துல்லியமான திகதியை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பொழுது நடக்கும் என்று பலரும் கேட்டுள்ள நிலையில் அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாகவும் பலர் விமர்சித்து வரும் நிலையில் தேர்தலை நடத்துவதில் அரசாங்கம் திட்டமிட்டு எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த வருடத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்கும் தெளிவான நிலைப்பாட்டிலேயே உள்ளதாகவும் மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்து பொதுமக்கள் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 10 கோடியே 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான கொகைன் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வர பார்த்த வெளிநாட்டு பயணியொருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 60 வயதுடைய இந்திய புவியியலாளரே கைது செய்யப்பட்டவர் என்றும் இவர் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள எதனையும் அறிவிப்பதற்கில்லாத பச்சை வழித்தடத்தினூடாக போதைப் பொருளை கடத்தி செல்ல பார்த்த போதே அதிகாரிகளிடம் வசமாக சிக்கியுள்ளார். சந்தேக நபர் உகாண்டாவின் கம்பாலா நகரிலிருந்து குறித்த தொகை போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு கட்டார் நாட்டின் டோஹா நகரை வந்தடைந்துள்ளார். அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸின் QR 664 என்ற விமானத்தில் இன்று காலை 10:40 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இவர் கொண்டு வந்த பயணப்பொதியில் மிகவும் நுணுக்கமான முறையில் 2 சான்றிதழ் கோப்புகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 150 கிராம் கொகைன் போதைப் பொருள் இந்த நேரம் கண்டெடுக்கப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட பயணி மற்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள்
ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இப்பொழுது பெய்து வரும் கடும் மழை காரணமாக வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை கொடுக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதய கமன்பில அவசர கோரிக்கையை அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார். மோசடியான திசை காட்டிய அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான மாபெரும் மக்களின் குரல் என்ற தலைப்பில் கூட்டு எதிர்க்கட்சிகள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரம் உள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற போது கலந்து கருத்து வெளியிட்ட பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கமன்பில இதனை தெரிவித்ததோடு தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகள் தொடர்பிலும் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $550 மில்லியன் என்ற பெருந்தொகை செலவிடப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கையிருப்பு சரிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் என்று சுட்டிக்காட்டிய இவர் வாகன இறக்குமதியே இதற்கு காரணம் என்று கூறி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நியாயப்படுத்த ஜனாதிபதி முயல்வதாகவும் இது ஜனாதிபதியின் பொய்ப்பட்டியலில் சேர்ந்துள்ள புதிய பொய் என்றும் உதய கமன்பில சாடியுள்ளார். தற்போது நாடு முழுவதும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக கூறிய உதய கமன்பில வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழும் அபாயமும் உண்டாகியுள்ளதால் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. ஜூன் மாதம் 30ஆம் திகதியை 2026ஆம் ஆண்டுக்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளதோடு வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முறை அனைத்து பிரகடனங்களும் டிஜிட்டல் முறைமை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்படாத பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளதோடு ஜூன் மாத இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் இணையதளத்தை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறுவது பாரிய குற்றமாக பார்க்கப்படும் என்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜூன் 30ஆம் திகதிக்கு பின்னர் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் மேலதிக கட்டணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணைக்குழு தயாராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன நாட்டு பெண்ணொருவர் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்தபோது இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய சீன நாட்டு வர்த்தக பெண்ணே கைது செய்யப்பட்டவர் என்றும் இந்த பெண் சிகரெட்டுகளை சீனாவில் கொள்வனவு செய்துள்ளதோடு சுங்க அதிகாரிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர் சீனாவிலிருந்து நேரடியாக வராமல் தாய்லாந்தின் பேங்காக் நகருக்கு சென்று அங்கிருந்து தாய் ஏர்வேஸின் விமானம் மூலம் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இவர் கொண்டு வந்த 2 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட 33,600 சிகரெட்டுகளை உள்ளடக்கிய 168 சிகரெட் பெட்டிகள் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4வது நாளான இன்று கிளிநொச்சி சந்தை வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பொது சந்தை முன்பு இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டுள்ளது. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதும் குறிப்பிட வேண்டியது. இலங்கையில் பரபரப்பை உண்டாக்கிய நீதிமன்றத்தில் வைத்து கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பத்மேஷ் செவந்தி உட்பட பலர் கைதாகி இருக்கும் நேரத்தில் நடந்த விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட ஓஸ்மன் குணசேகரவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதோடு இவரிடம் நடக்கும் விசாரணையில் மேலும் பலர் கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை பெலியத்தையில் நேற்று மாலை வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெலியத்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளும் ஹயஸ் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளதோடு பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பெலியத்தை பிரதேசத்தை சேர்ந்த 25 வயது இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவர் என்றும் விபத்தோடு தொடர்புடைய ஹயஸ் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.